தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 15. வெள்ளாடும் நானும். எல்லாம் இனியதாக தோன்றிய வசந்தம் ஒன்று இருந்தது. அது சீக்கிரம் வந்தது, வெகு நாள் நீடித்தது. அதனால் பேஸ்பந்து ஆட்டச் சாமான்களை குறித்த காலத்துக்கு முந்தியே எடுக்க நேர்ந்தது. மீன் பிடிப்பையும் கோடை விடுமுறையும் பற்றி கூட்டு மொத்தமாக எண்ண வேண்டியது அவசியமாயிற்று. மீன்பிடிப்புக்கும் விடுமுறைக்கும் மேலாக எனக்கு ஒரு குதிரை குட்டி வேண்டும் என்று நான் எல்லோரையும் தொந்தரவு செய்யலானேன். ஷேன் கிரே எழுதிய கௌபாய் கதைகளில் அநேகமாக எல்லாவற்றையும் நான் படித்துவிட்டேன். எனக்கு குதிரை மோகம் ஏற்பட்டிருந்தது. தாத்தா எனது கருநீல குதிரை சவாரியாளர்கள் மனோபாவத்தில் அதிக அசருத்தியே காட்டினார். அவர் குதிரைகளிடம் அதிக அக்கறை கொண்டிருக்கவில்லை. நான் அறிந்த வரையில் குதிரைதான் மிக ஊமையான பிராணி. அதை மேற்பார்வை பார்க்க தனி சக்தி தேவைப்படுகிறது. அதற்கு தீனி வைக்க வேண்டும், தண்ணீர் காட்ட வேண்டும், அதை பண்படுத்தி சீவிவிட வேண்டும். அது சதா ஒரு காலை அல்லது எதையோ தொழுவத்தில் இடித்து கொள்ளும். எடுத்ததற்கெல்லாம் வைத்தியரை வரவழைக்க நேரும். கைக்குழந்தையை பராமரிப்பது போல் அதையும் கவனிக்க வேண்டும். அதன் மீது அமர்ந்து தூக்கி எறியப்பட வேணும் என்னும் உனது முதல் ஆர்வம் தீர்ந்த பின்னரும் அவ்வளவு பெரிய பிராணியை கவனிப்பதற்குரிய ஒருமைப்பாடு உன்னிடம் இருக்குமா என்பதை நான் அறியேன். மேலும் அதன் லாயத்தை சுத்தம் செய்ய வேண்டும், சேணத்தை மினுப்பினுப்பாக்க வேணும், துப்பட்டிகளை காற்றாட செய்தல் வேண்டும். அதற்கு புது வைக்கோல் தேவை. அது மலை அளவு வைக்கோலும் ஓட்தானியமும் தின்னும். அதை நீ கடுமையாக ஓட செய்து பிறகு அதை குளிர்ச்சி பெறுவதற்காக அதை உலாவ விட வேண்டும். அதன் குழம்புகளை கவனித்து அதை கருமானிடம் இட்டு செல்ல வேணும். உன்னிடம் ஒரு சைக்கிள் இருக்கிறது, அப்புறம் குதிரை எதற்கு என்று தாத்தா சொன்னார். ஒவ்வொரு பையனும் அவசியம் ஒரு நாய் வைத்திருக்க வேண்டும் என்பது போலவே ஒவ்வொரு பையனும் அவசியம் ஒரு குதிரை வைத்திருக்க வேணும். இப்படி ஏதோ முணுமுணுத்தேன். தாத்தா சீறினார். ஒவ்வொரு பையனும் அவசியம் ஒரு கார் வைத்திருக்க வேண்டும் என்று வெகு சீக்கிரமே நான் அவருக்கு சொல்லக்கூடும். பிறகு ஒரு நாள் ஒவ்வொரு பையனும் ஒரு ஏரோப்ளேன் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விவாதிப்பேன் என அவர் சொன்னார். நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு குதிரை நிரூபிக்கப்படாத ஒரு திறமை மீது பெண்ணும் பெரிய முதலீடு செய்வதே ஆகும். முதலில் உனக்காக ஒரு வெள்ளாடு வாங்கி பார்ப்போம். வெள்ளாட்டையும் வண்டியையும் நன்கு பராமரிக்கிற எவனும் ஒரு குதிரையை பெற அருகதி உடையவன்தான். ஏனெனில் ஆண் வெள்ளாடு மாதிரி முரட்டுத்தனமான பிராணி வேற எதுவுமே இல்லை. அது ஒன்று விற்பனைக்கு வந்திருப்பதை நான் அறிவேன். அது உண்மையாகவே அழகான வெள்ளாடு. வெள்ளாடுகளை நீ விரும்புவதனால் அதோடு ஒரு வண்டியும் வாங்கிவிடுகிறேன். இழுவை சாமான்களை நான் தயாரிப்பேன் என்றார். பாக்ஸ்டவுன் என்ற இடத்துக்கு நாங்கள் போனோம். அங்கு நீக்ரோவர் வசித்தனர். ஆல்பர்ட் கிரேயின் வீட்டுக்கு நாங்கள் சென்றோம். தோட்டத்தில் வேலை செய்யும் பெரிய கருப்பு பையன் அவன். செய்ய வேண்டிய வேலைக்கு அதிகமாக உழைப்பதற்காக அவன் எனக்கு வசீகர கதைகள் சொல்வான். ஆல்பர்ட்டின் அத்தை ஒரு வெள்ளாடு வைத்திருந்தார். $5 விலைக்கு கிடைக்கும். அது நிஜமாகவே நல்ல தோற்றமுடைய வெள்ளாடுதான். இளமை நிறைந்தது, மான் நிறத்தது. அதன் முதுகில் கருப்பு கோடு ஒன்றிருந்தது. குளம்புகள் சுத்த கருப்பு. நெற்றியில் ஒரு வெள்ளை நட்சத்திரம் காணப்பட்டது. அதன் கொம்புகள் இன்னும் முற்றவில்லை, வளைந்திருக்கவும் இல்லை. அதன் முன்தலை பாறை போல் கடினமானது. நான் அதுவரை கண்டிருந்த எதையும் அல்லது எவற்றையும் விட மிக மோசமான குணம் பெற்றது அது. நாங்கள் பில்லியை வீட்டுக்கு இழுத்துச் சென்றோம். வழியில் ஒவ்வொரு அங்குலமும் அது முரண்டியது. அது பாக்ஸ்டவுனை விட்டு வரவில்லை. அங்கு அந்த வீட்டில் அது ஆனந்தமாக வசித்தது.
எதிர்ப்பட்ட எதையும் தின்றது. அங்கிருந்து வெளியேறி வெள்ளையருடன் வசிக்க அது ஆசைப்படவில்லை. ஆனால் நாங்கள் அதை இழுத்துச் சென்றோம். பசு தொழுவத்தில் வேலிக்குள் அடைத்தோம். அது செய்த முதல் காரியம் பசு மீது பாய்ந்ததுதான். அந்த பசு மிகுந்த ஆச்சரியமடைந்தது. அது பெரிய கிழப்பசு, கிரீம் மஞ்சள் நிறமுடையது, பெரிய கொம்புகள் பெற்றது. ஆயினும் சிறு உருவ ஆண் வெள்ளாடு அதை 5 நிமிஷங்களில் பொறி கலங்க வைத்துவிட்டது. வேலி வழியாக எங்களை முறைத்து பார்க்கும்படி பில்லியை விட்டுவிட்டு வண்டி விஷயமாக நாங்கள் போனோம். தாத்தா ஆயுதங்களை வெளியில் எடுத்தார். பெரிய பேக்கிங் பெட்டி ஒன்று இருந்தது. அதை வண்டியின் பாகமாக மாற்றினோம். தாத்தா எங்கிருந்தோ சக்கரங்கள் கொண்டு வந்தார். பெட்டியை சக்கரங்கள் மீது சேர்த்தோம். சில சட்டங்களை அமைத்தோம். சிவப்பு வர்ணம் பூசினோம். அது மிக அழகான வண்டியாயிற்று. பிறகு அவர் தோல்வாரும் இரும்பு சாமான் கடையிலிருந்து வார்பூட்டும் சேகரித்து நேர்த்தியான இழுப்பு சாதனம் தயாரித்தார். எனக்காக சிறு சாட்டை கூட செய்தார். உனக்கு இது தேவைப்படும். ஒரு வெள்ளாட்டுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுக்க நேரிடும் என்றார். சொந்தமாக குதிரை பெற்று மேய்ச்சல் நிலத்தில் சவாரி செய்யும் தகுதியுடைய எந்த பயனும் அந்த பிராணியை அவனே பழக்கியாக வேண்டும். ஏனென்றால் தன் மதிப்பு உள்ள கௌபாய் எவனும் பிறர் ஒருவன் அடக்கி ஒடுக்கிய குதிரையை சவாரி செய்ய மாட்டான் என்று தாத்தா கூறினார். பில்லியை நானே அடக்கி ஒடுக்க வேணும். அப்பதான் அது எனக்கு மரியாதை காட்டும். ஒரு நபர் ஆடாகவும் இருக்கும் என்றார். தாத்தாவிடம் தீய நகைச்சுவை மிகுதியாக இருந்ததை பற்றி நான் பிற்காலத்தில்தான் சந்தேகித்தேன். மறுநாள் அதிகாலையில் உற்சாகமாக நான் பில்லியை பாரம் இழுக்கும் பிராணியாக அடக்கி ஒடுக்க புறப்பட்டேன். பசு தொழுவுக்கு போய் வேலியை தாண்டி குதித்தேன். பில்லி சிங்கம் போல் என் மேல் பாய்ந்தது. கடினமான மண்டையால் அது என் வயிற்றில் கணக்காக தாக்கியது. மூச்செல்லாம் வெளிப்பட நான் தடுமாறினேன். பில்லி பின்னுக்கடித்தது. ஒரு மாதிரி உரும்பியது. மறுபடியும் வந்தது. பீரங்கி குண்டு போல. இம்முறை நான் அதன் வழியிலிருந்து விலகி அதை வீழ்த்தினேன். கழுத்தை பலமாக பிடித்து அமுக்கி பசு மேய்ப்போர் எப்படி ஒரு காளையை விழ வைப்பார் என்று படித்திருந்தோனோ அவ்விதமே அதன் ஒரு காலை பற்றி இழுத்து அதை ஒரு பக்கமாக விழ செய்தேன். தரை மீது விழுந்து கிடந்த அது தன் குளிர்ந்த மஞ்சள் விழிகளால் என்னை வெறுத்து நோக்கியது. அந்த வெள்ளாட்டுக்கு கடிவாளமும் இழுப்புவாரும் நான் போட முயன்றது காண வேண்டிய ஒரு காட்சிதான். இது எனக்கு எப்படி தெரிந்தது என்றால், சில நிமிஷங்களுக்கு பிறகு நான் முகம் சிவந்து வேர்த்து போய் அவ்வெள்ளாடு என்னிடம் வெறி கொண்டிருந்தது போலவே நானும் அவ்வெள்ளாட்டின் மீது வெறி உற்று நிற்கையில் ஒரு கிளுக்கு சிரிப்பை கேட்டேன். தாத்தா அங்கு வேலியில் சாய்ந்தபடி நின்றார். கண்ணீர் பொங்கி முகத்தில் வழிந்து மீசைக்குள் ஓடும்படி கடுமையாக சிரித்து கொண்டிருந்தார் அவர். இவ்வேளையில் நீ முற்றிலும் சரியாக செய்வதாக நான் எண்ணவில்லை. ஆனால் நீ எதை தவறாக செய்கிறாய் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. உனக்கு 6 கைகள் இல்லாமல் 2 கைகள் இருப்பதுதான் தவறாகும். கொஞ்சம் பொறு, அதை மாட்ட நான் உதவி செய்வேன் என்றார். எப்படியோ நாங்கள் இருவரும் அந்த முரட்டு பிராணியை மடக்கி வாரில் பூட்டி வண்டிக்கு இழுத்துச் செல்ல முயன்றோம். அது தன் பின்பாகத்தில் உட்கார்ந்து பின்கால்களை விரைப்பாக்கியது. நாங்கள் கடிவாளத்தை இழுக்கவும் அதன் விழிகள் பிதுங்கின. அது திக்குமுக்காட தொடங்கியது. ஆனால் எங்களை தொடரவில்லை. அது மிகப்பெரிய வெள்ளாடல்ல. முடிவில் தாத்தா அதை தன் கைகளில் தூக்கி வண்டி அருகே சுமந்து சென்றான். பிறகு அதை சட்டங்களுக்கு இடையே பூட்ட முயற்சித்தோம். ஒட்டகமும் ஊசிக்கண்ணும் பற்றி நான் எங்கோ கேட்டிருந்தேன். ஒட்டகம் அதன் வழியாக நுழைய ஒரு வழி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வெள்ளாட்டை பின்புறமாக வண்டி சட்டத்தினுள் புகுத்துவது ஊசியில் பாம்பை கோர்க்க முயல்கிற கணக்குதான். அது கத்தியது, உதைத்தது, இடித்தது, நெளித்தது. ஒரு வாராக நாங்கள் அதை உள்ளே சேர்த்து
அதன் தோல் மீதுள்ள ஒரு சிறு பட்டையை இறுக்கி கடிவாளத்தை பிணைத்தோம். நான் வண்டியில் ஏறினேன். சாட்டையை சொடுக்கி ஜீஹா என்று என்னவோ கத்தினேன். அந்த ஆடு சுத்த சுயம்புவான வடிகட்டப்படாத வெறுப்பை கண்களில் தேக்கி என் பக்கம் பார்த்தது. உடனே கீழே படுத்தது. நாங்கள் அதை தூக்கி நிறுத்துவோம். நான் வண்டியில் ஏறி உடனே அது மறுபடியும் படுத்துவிடும். பிறகு அது திரும்பவும் சுற்றவும் தொடங்கியது. வெகு விரைவிலேயே இழுவை வாரெல்லாம் தூண்டில் கயிறு போல திருகல் முருகலாகிவிட்டது. பில்லி திருப்தியோடு காணப்பட்டது. தாத்தா தோள்களை குலுக்கினார். ஒரு நாளைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். அதன் பயிற்சியை துரிதப்படுத்த நான் விரும்பவில்லை. அதை மீண்டும் பசு தொழுவத்துக்கு இழுத்துச் செல்வோம். நாளை மறுபடியும் முயற்சி செய்வோம் என்றார். மறுநாள் மீண்டும் முயன்றோம். அன்றும் அதே கதைதான். இந்த வெள்ளாடு ஜி என்றாலும் திரும்பாது, ஹா என்றாலும் திரும்பாது, தானாக போகாது, இழுத்தாலும் அசையாது, படுத்தால் எழாது, நிற்க விரும்பினால் படுக்கவே படுக்காது. சிறு வேலி உடைய பசு தொழுவின் வாசல் வழியாக அது உள்ளே நுழையாது. ஆகவே நான் அதை வேலிக்கு மேலாக தூக்கி எறிவதை வழக்கமாகினேன். நாங்கள் 3 மாதம் அந்த வெள்ளாட்டோடு போராடினோம். அது இம்மியும் அசையவில்லை. அதை வாரில் கட்டுவதற்கும் அப்புறம் அதை வெளியேற்றுவதற்கும் நாங்கள் போராட வேண்டியிருந்தது. அதை தொழுவத்திலிருந்து வெளியே கொண்டு வர நாங்கள் அதை கீழே தள்ளி பிடிக்க நேர்ந்தது. அதனுடைய வேலை முடிந்ததும் மீன் விட்டெறிவது போல அதையும் தூக்கி தொழுவத்தினுள் வீசுவோம். அந்த ஆட்டை கொண்டு நான் சிறிது தூரம் கூட செல்லவில்லை. கொஞ்சம் ஆனந்தமும் பெறவில்லை. பிறகு ஒரு நாள் அந்த ஆடு உண்மையான போர்வீரன் என்பதை நான் தற்செயலாக கண்டுபிடித்தேன். அது முட்டுவதும் தின்ன முடியாதது என்று கருதப்படுவதை எல்லாம் தின்னவும் ஆசைப்பட்டது. அதனிடம் இன்னொரு களங்கமும் உண்டு. அது சண்டை போட விரும்பியது. தனது பின்கால்கள் மீது எழுந்து அது தாக்கும். நான் அதை பற்றியதும் அது முறுக்கி திரும்பி என்னை கீழே தள்ள பெரிதும் முயற்சி செய்யும். சாப்பாட்டை தவிர சண்டை போடுவதில் மட்டுமே அதற்கு சிரத்தை இருந்தது. சிறிது காலத்துக்கு பிறகு சண்டை போடுவதை சற்றே குறைந்தது. ஏனெனில் ஒரு பையன் சண்டையிட விரும்பினால் அவன் மற்றொரு பையனை தேடுவதே நல்லது. அதுபோக என் தாய் எனது நாற்றம் பற்றி குறை கூற ஆரம்பித்தாள். இது நாற்றம் உட்பட்ட பூரணமான ஆண் வெள்ளாடுதான். அதை சாந்தப்படுத்த நான் எனக்கு தெரிந்த அன்பு வழிகள் அனைத்தையும் முயன்றேன். பதிலுக்கு நான் பெற்றதெல்லாம் அதே மஞ்சள் மாய ஆட்டு மொழிதான். அதன் போஷிப்புக்கும் தங்குமிடத்துக்கும் கொஞ்சம் கூட உழைக்க விரும்பாமல் நம்மை வெறுக்கிற ஒன்றுடன் வசிப்பதில் எவ்வித வேடிக்கையும் இல்லை. முடிவில் பில்லியை காரில் ஏற்றி மீண்டும் பாக்ஸ்டவுனில் கொண்டு சேர்த்தோம். தனது பழைய வீட்டை கண்ட உடனேயே அது மகிழ்ச்சி குரல் கொடுத்தது. அதை அவிழ்த்து விட்டதும் நேரே வீட்டுக்குள் பாய்ந்தது. நான் மிகவும் தலைக்குனிவுடன் காணப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் தாத்தா காக் ஸ்டோரில் தங்கி இனிய பானமும் கற்கண்டும் எனக்கு வாங்கி தந்தார். நாங்கள் வீடு சேர்ந்ததும் அவர் சொன்னார், நீ அதிகம் நிலை குலையாதே. சிலவற்றை பற்றி, சில நாய்கள், சில வெள்ளாடுகள், சில ஆட்கள் பற்றி அக்கறை எடுத்து கொள்வதால் பலன் எதுவும் ஏற்படாது. நான் சாப்பாடு கொடுக்கலாம், சாந்தப்படுத்தலாம், அவை பற்றி கவலைப்படலாம், நாமாக பேசலாம், அவற்றிற்கு பயிற்சி அளிக்கலாம். எனினும் அந்த பாழும் ஆடு மாதிரியே அவை முரட்டு பிடிவாதத்துடனே இருக்கும். சிறிது காலத்துக்கு பிறகு பயன் எதுவுமே இல்லை என்று கண்டதும் அவற்றை விட்டு விடுவதுதான் சரி. இதில் முக்கிய விஷயம் மிகவும் சீக்கிரமாகவும் இல்லாமல் மிகவும் தாமதம் இன்றியும் எப்பொழுது விட்டொழிப்பது என்பதை அறிவதுதான். நான் ஒன்றும் பேசவில்லை. இன்னும் நீ ஒரு குதிரைக்கு ஆசைப்படுகிறாயா என்று தாத்தா மிக மெதுவாக கேட்டார். இந்த வருஷம் வேண்டாம். அந்த பாழும் வெள்ளாட்டினால் நான் மிகவும் களைத்து போனேன். இவ்வருஷம் மீன் பிடிப்பிலேயே என் கவனத்தை செலுத்தப் போகிறேன். குறைந்தபட்சம் ஒரு சிறு படகையாவது நான் நிர்வகிக்க முடியுமே என்றேன். இப்ப நீ அறிவு இருப்பதாக காட்டிக்கொள்கிறாய். எவனும் எல்லா காரியங்களையும் நன்றாக செய்ய இயலாது.
அநேகர் அகலக்கால் பரப்புவார்கள். இதை முயல்வது, அதில் கொஞ்சம் செய்வது, எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடுவது, தோல்வி கண்டதும் எப்பொழுதும் வேறு புதிய விஷயங்களை தேடி அலைவது என்றிருப்பார்கள். கூரிய அறிவுடையவன் தான் நன்றாக செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கும்பொழுது அவற்றை அறிந்து கொள்வான். வேறு எதிலாவது தோல்வி காணும்போது அவற்றை செய்யும் சாமர்த்தியமும் அவனிடம் இருக்கும். இது அவனது அறிவாற்றலை ஒன்று கூட்டவும் ஏமாற்ற உணர்வை அமைதிப்படுத்தவும் துணை புரிகிறது. பிறகு அவன் மீண்டும் புதிய விஷயத்தில் ஆர்வம் காட்ட தகுதி பெறுவான். பெருவாய் மீன்கள் இன்று இரவில் தூண்டிலை கவ்வக்கூடும், நீ அவற்றிடம் சிரத்தை காட்டினால்தான் என்று அவர் சொன்னார். பெருவாய் மீன்கள் கவ்வின. எனது புண்பட்ட உணர்வுகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் வெகு விரைவிலேயே அமர்ந்துவிட்டன. அதற்கு மேல் நான் அவ்வெள்ளாட்டின் மீது வெறி கொண்டிருக்கவில்லை. ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை அந்த பிராணியை மறக்க மாட்டேன். எனது தன்னம்பிக்கையில் பலத்த வடு ஏற்படுத்திவிட்டது. அதற்கு பிறகு அத்தகைய மனிதர் பலரை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த பில்லியை போன்ற லட்சணங்களை பெற்ற ஒரு நபரை அல்லது சந்தர்ப்பத்தை எதிர்பட நேரும்போது நான் விட்டு கொடுத்து மீன் பிடிக்க போய்விடுவேன். இதுவரை இந்த குணம் என்னை கைவிடவில்லை.